ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து 7th மந்த் போட்டோ ஷூட் எடுக்கலாம். அவனுக்கு வந்து இன்னைக்கு நான் செஃப் தீம் தான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துட்டு, இப்ப நான் கட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடுல மட்டும் இது வந்து முன்னாடி நம்ம அப்ரான் ரெடி பண்ண போறோம். அதுக்காக சைடு ஃபுல்லா வந்து சுத்தியும் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. லைட்டா மடிச்சு விட்டு, இல்லைன்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் அப்படியே தெரியும். அதனால ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கோங்க நீளமா. அது வந்து இந்த கட்டுறதுக்காக யூஸ் பண்ண போறோம். சைடுல வந்து லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 2 பீசஸ். மொத்தமா 4 பீஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இதுல இப்போ மாஸ்டர் செஃபோட அந்த லோகோ இருக்குல்ல, அது வந்து வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பென்சில் வச்சு லைட்டா வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கெட்ச் வச்சு இவ்வளவு பெருசு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வச்சு அப்புறம் ஃபுல்லா நான் எழுதிட்டேன். இப்போ அந்த செஃப் கேப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருந்தேன். ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்துக்கோங்க. அதுல கீழே வந்து ஒரு 7 to 8 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 இல்லைன்னா ஒரு 35 வரைக்கும் இன்னொரு லைன் வந்து இப்படி நீளமா ஃபுல்லா லைன் போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலேயும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே அது புரியும். நடுவில் இருக்கிற அந்த லைன் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எவ்வளோ லைன்ஸ் போட்டுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. லாஸ்டா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தலையில வச்சு பாருங்க எவ்வளவு வந்து அளவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவு மட்டும் மடக்கி ஸ்டாப்லர் பின் போட்டுருங்க. சூப்பரா வந்து இந்த கேப் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இதுலயே வந்து மாஸ்டர் செஃபோட அந்த லோகோ வந்து எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல வந்து சின்னதா இந்த மாதிரி லைட்டா லைன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு டிசைனுக்காக. இப்போ நம்ம செட் பண்ணிடலாம் செஃப் தீம்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கிளாத் வந்து கீழே ஃபுல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதா இந்த மாதிரி ஏதாவது கிளாத் இல்ல டவல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் இந்த ஷெல்ஃப் மாதிரி நான் வைக்க போறேன். அதுக்காக 2 சைடு வச்சுட்டேன். கொஞ்சம் கரண்டி அதுக்கப்புறம் இந்த விஸ்க் அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இந்த செல்ஃப்ல இருந்து கீழே தொங்குற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த காஃபி ஸ்டேஷன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காஃபி மக், அதுக்கப்புறமா இந்த ஸ்பூனு, நான் ஏற்கனவே இந்த செஃப் பொம்மை வச்சிருந்தேன்ல அதுல இந்த ஸ்பூனு அதெல்லாம் வச்சுட்டு காஃபி பவுடர் சுகர் இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வோட அந்த மேல இருக்குள்ள ரிங்கு அதை 2 வச்சுட்டு 2லயே வந்து ஒரு ஃப்ரை பேனும் சாஸ் பேனும் வச்சுட்டு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கிராசரிஸ்லாம் இருக்கலாம் அதாவது பாக்ஸ்ல அப்படியே கொண்டு வந்து மேல ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது 7th மந்த் போட்டோ ஷூட்ன்றதுனால 7ன்றது நான் இந்த கேரட் வச்சு இப்படி எழுதியிருந்தேன். அவ்வளவுதான். லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருந்துச்சு. தம்பி நடுவில் படுக்க வச்சதுக்கு அப்புறமா ஃபுல் லுக் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து போட்டோ எடுத்து முடிச்சாச்சு. நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.